அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேச்சை கேட்க ஆவலுடன் வருகை தந்திருக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த 2026 தேர்தல்ல அதிமுகவுக்கு பக்கபலமா இருந்து களத்துல தோளோடு தோள் கொடுத்து நிக்கிற அத்தனை கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த அரங்கனின் அருளோடும் ஆச்சாரியாரின் ஆசையோடும் உங்களை தேடி ஓட்டு கேட்டு வந்து நான் வாழ்றது சென்னையில, ஆனா நான் எங்க இருந்தாலும் என்ன வாழ வைக்கிறது ஸ்ரீரங்கநாதரே. என்ன பேச வைக்கிற பெருமாளுக்கு நன்றி. ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு 2 இருக்கும். ஆனா எனக்கு எல்லாமே அரங்கநாதனோட திருவடி மட்டுமே. ராவணன் அழிச்ச ராமருக்கே குலதெய்வம் நம்ம அரங்கன். நம்ம அரங்கன் இருக்கிற பூமியில அராஜக திமுக ஜெயிக்கலாமா? இந்த ஸ்ரீரங்கம் அதிமுக ஜெயிச்ச இடம், அம்மாக்கு பிடிச்ச இடம், அரங்கன் ஆள்ற இடம். இங்க ஓடுற காவேரிக்கு தெரியும், வாழ்ற மக்களுக்கு தெரியும் நம்ம புரட்சி தலைவி அம்மாக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் என்ன பந்தோன்னு. இங்க அதிமுக ஜெயிச்சா அம்மா ஜெயிச்ச மாதிரி, அரங்கனே ஜெயிச்ச மாதிரி. 5 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதுவுமே செய்யாம திருட்டு திமுக மக்களை ஏமாத்துறதுக்காக மறுபடியும் வராங்க. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவாங்க, போலி விளம்பரங்களை தருவாங்க, ஏமாத்துறதுக்காக மறுபடியும் வராங்க. பொய்யான வாக்குறுதிகளை சொல்லுவாங்க, போலி விளம்பரங்களை தருவாங்க, மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணுமானாலும் பேசுவாங்க. இப்போ புதுசா ஒண்ணு பேசுறாங்க திமுக. இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் ஆன தேர்தல்னு சொல்றாங்க. அது எப்படி? திமுக பேசுறது எப்படி இருக்குன்னா, நடக்கிறது ஐபிஎல் மேட்ச், ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கும் போட்டின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, போட்டி அதிமுகக்கும் திமுகக்கும் மட்டுமே. நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல். இன்னும் சொல்லணும்னா உண்மையா போட்டி யாருக்கு தெரியுமா? மக்களுக்கும் திருட்டு திமுகக்கும் நடக்கிற போட்டி இந்த தேர்தல். மக்களுக்கும் பெண்களுக்கு எதிராக கொடூரங்களை நடக்கிற திமுகக்கும் நடக்கிற தேர்தல் இந்த போட்டி. மக்களுக்கும் சட்டம் ஒழுங்க கெடுத்த திமுகக்கும் நடக்கிற போட்டி இந்த தேர்தல். மக்களுக்காக வந்திருக்கிற இந்த தேர்தல்ல தயவு செஞ்சு ஏப்ரல் 23ஆம் தேதி அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு ரெட்டை சின்னத்துல ஓட்டு போடுங்க. நம்ம அண்ணன் மனோகர் அவர்கள் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா ஆட்சி காலத்துல சட்டமன்றத்துல அதிமுகவுக்கு கொறடாவா இருந்தவர், உங்களுக்கு மாவட்ட செயலாளரா இருந்தவர். 2014 இடைத்தேர்தல் வந்தப்ப ஸ்ரீரங்கத்துக்கு அம்மா பிரச்சாரத்துக்கு வராத நிலையிலையும் இந்த ஸ்ரீரங்கத்தை ஜெயிச்சு அம்மாக்கு பரிசா கொடுத்தவர். அண்ணன் மனோகர் அவர்கள் ஜெயிச்சா இங்க மக்கள் ஜெயிச்ச மாதிரி, அம்மாவே ஜெயிச்ச மாதிரி. இந்த திமுக ஆட்சியில திரும்புற பக்கம் எல்லாம் ஊழல் நடக்குது, உங்களுக்கே தெரியும். மக்களுக்காக 5 வருஷம் நல்லாட்சி கொடுக்காம ஊழல் பண்றதுக்காகவே ஒரு ஆட்சி நடத்துறாங்க. திரும்புற பக்கம் எல்லாம் ஊழல். யாருக்கும் யாரும் சலிச்சவங்க கிடையாது, எல்லாருமே ஊழல் பண்றாங்க. கூவத்திலிருந்து கோவில் கும்பாபிஷேகம் வரைக்கும் விஞ்ஞான பூர்வமா ஊழல் பண்றாங்க. ஊழல் பண்ற அத்தனை திமுக அமைச்சர்களுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும். ஆனா KN நேரு பண்ண ஊழல் மன்னிக்கவே முடியாத ஒரு ஊழல்.
மேலோட்டமா பார்த்தா 1000 கோடி ஊழல்னு நினைப்பாங்க, என்ன ஒரு 1000 கோடி கொள்ளடிச்சாருன்னு நினைப்பாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும், அது வெறும் 1000 கோடி ஊழல் இல்ல. 2800 பேருக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு பணம் வாங்கி வேலை போட்டு கொடுத்திருக்காரு. அதாவது KN நேரு டிபார்ட்மெண்ட்ல வேலை வாங்கணும்ன்றதுக்காக, அரசு வேலை வாங்கணும்ன்றதுக்காக ஏழை பசங்க, நடுத்தர பசங்க எல்லாரும் இரவு பகல் பார்க்காம படிச்சு கடுமையா உழைச்சு நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகி நமக்கு வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையோட இருந்த அத்தனை அப்பாவி பசங்களையும் ஏமாத்தி தகுதியே இல்லாதவங்களுக்கு, எந்த உழைப்பும் இல்லாம படிக்காம இருந்தவங்களுக்கு பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்காக பரீட்சை எழுதின பசங்க எல்லாரும் அம்பானி வீட்டு பசங்களோ அதானி வீட்டு பசங்களோ கிடையாது. சின்ன குடும்பத்துல இருந்து வந்தவங்க, நடுத்தர வர்க்கத்துல இருந்து வந்தவங்க. அவங்களோட அம்மா அப்பா ஒரு சின்ன பூக்கடை வச்சிருப்பாங்க, ஈபியில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, தூய்மை பணியாளரா இருப்பாங்க. சில பசங்க வேலை பார்த்துக்கிட்டே அவங்களே படிச்சு எக்ஸாம் எழுதின பசங்க. ஒரு பையனோ பொண்ணோ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது எதுக்காக? அவங்க குடும்பத்தை கஷ்டத்துல இருந்து காப்பாற்றணும்ன்றதுக்காக. ஆனா அந்த மாதிரி அப்பாவி மாணவர்களோட வாழ்க்கையை ஒழிச்சு இந்த சமுதாயத்தையே சீரழிச்சு 200-800 பேருக்கு பணம் வாங்கி போஸ்டிங் போட்டவர் நேரு. போன முறை 2016 தேர்தலையே நான் சொன்னேன், அடுத்தவன் இடத்தை திருடி அறிவாலயம் கற்றவர் எல்லாம் நம்பாதீங்க. இப்போ மாணவர்களோட வாழ்க்கையை திருடி ஊழல் பண்ற நேருவெல்லாம் நம்பலாமா? நான் ஸ்ரீரங்கத்துல எதுக்காக பேசுறேன்னா, இது மொத்தமா திருச்சிக்கு கீழே வரும். திருச்சியோட அமைச்சர் நேரு ஜெயிக்கவே கூடாது, எந்த தொகுதியா இருந்தாலும் ஜெயிக்க கூடாது. அவங்க நம்ம மாவட்டத்துக்கும் நம்ம ஊருக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ஆபத்தானவங்க. அதனால தயவு செஞ்சு திமுகவை நம்பாதீங்க. திமுக அமைச்சர் வந்து உங்களுக்கு நாங்க அது செய்வோம் இது செய்வோம்னு சொன்னா நம்பாதீங்க. திமுக எப்பவுமே சொல்லுவாங்க, ஆனா செய்யவே மாட்டாங்க. திமுகல நேரு எப்படி இருக்காரு, ஆனா திமுகவை நம்ம கட்சிக்கார எப்படி இருக்கா? நான் உண்மையிலேயே கேட்கிறேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரெட்டலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, ஆனா திமுக காரங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? பொதுவா 5 வருஷம் திமுக ஆட்சி முடிச்சா மக்கள் திமுக மேல வெறுப்புல இருப்பாங்க, ஆட்சி மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த முறை திமுக 5 வருஷம் ஆட்சியை முடிக்கும் போது திமுக கட்சிக்காரனே திமுக மேல வெறுப்புல இருக்கான். திமுகவோட வேட்பாளர் லிஸ்ட் பார்த்தாலே தெரியுது திமுக செத்து போச்சுன்றது. 13 சிட்டிங் எம்எல்ஏங்களுக்கு சீட்டு கிடையாது, ஆனா அடுத்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு 19 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அதுவும் கட்சியில சேர்ந்து 2 மாசம் கூட ஆகாதவங்களுக்கு 5 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்த கட்சியில இருந்து வந்தவனுக்கு சீட்டு, ஆனா 50 வருஷமா கருணாநிதி குடும்பத்துல கருணாநிதியில இருந்து இன்பநிதி வரைக்கும் கோவணம் துவைச்சு கொத்தடிமையா வாழ்ந்த திமுக காரனுக்கு சீட் இல்ல. நம்ம வாங்குற 10 ரூபாய் பேட்டரிக்கு கூட பிளஸ் மைனஸ் 2 இருக்கும். ஆனா கருணாநிதியை நம்பின திமுக கட்சிக்காரன் வாழ்க்கையில மைனஸ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் கருணாநிதி குடும்பத்துக்கு பிளஸ். நம்ம எல்லாரும் ஈஸியா சொல்லுவோம், நம்ம கொத்தடிமைங்க ஊபிஸ்னு திமுக காரனை பார்த்து கிண்டல் பண்ணுவோம். ஆனா உண்மையில ஒரு திமுக காரனா வாழ்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு திமுக தொண்டனா வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சொந்த கட்சிக்காரன் காரி துப்புவான், கூட்டணி கட்சிக்காரன் காரி துப்புவான், எதிர்கட்சிக்காரன் காரி துப்புவான், அதிமுக வந்து சேர்ந்து கட்சிக்காரங்க எல்லாம் காரி துப்புவாங்க. நேத்து வந்தவன் எல்லாம் அமைச்சர் ஆயிட்டான், 50 வருஷமா கொத்தடிமையா இருந்து என்ன சாதிச்சேன்னு வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரம்மா காரி துப்போம். நீட்டு எப்பப்பா ரத்து பண்ணுவீங்கன்னு பெத்த பசங்களே காரி துப்புவாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், அழகிரி, கனிமொழி,
உதயநிதி, இன்ப நிதின்னு கடன் வாங்கி எத்தனை பேருக்குடா போஸ்டர் ஒட்டுவேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரி துப்புவாங்க. இன்னைக்கும் ஒரு நாள் சூடு சொன்ன வந்து இந்த கொத்தடிமைங்க அறிவாலயத்துக்கு போய் எதிர்த்து கேள்வி கேட்டா திமுகவோட தலைவர்களே காரி துப்புவாங்க. இப்படி அத்தனை பேரும் காரி துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு வெளியில வந்து வீராப்பா, திராவிட மாடலு, சமூக நீதி, விடியலாட்சி, வெங்காய பஜ்ஜின்னு வீராப்பு பேசிக்கிட்டே அவங்க சுத்தணும். இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு ஒரு திமுக காரனா வாழ்றதை விட ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வைத்தியக்காரனா சேர்ந்துக்கிறது பெட்டரு. எனக்கு இப்ப எல்லாம் திமுக காரங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கும். இந்த திமுக தேர்தல் வந்திருக்கு, ஊர் ஊரா வருவாங்க, பிரச்சாரம் பண்ணுவாங்க, மக்களை ஏமாத்துறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவாங்க. திமுக தேர்தல் வந்தா மக்களோட காலை பிடிக்கும், தேர்தல் முடிஞ்ச உடனே மக்களோட கழுத்து பிடிக்கும். இந்த 5 வருஷத்துல திமுக மக்களுக்காக ஆட்சி செஞ்சாங்களா இல்ல குடும்பத்துக்காக ஆட்சி செஞ்சாங்களான்றது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். போன முறை எத்தனை வாக்குறுதி கொடுத்தாங்க? இபி ரீடிங் நாங்க மாசம் மாசம் எடுப்போம், இபி பில் நீங்க மாசம் மாசம் கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா செஞ்சாங்களா? 5 வருஷத்துல 4 முறை இபி பில் ஏத்துனாங்க, சொன்னதை செய்யல. ஆனா இபி பில்லு 4 முறை ஏத்துனாங்க, மக்களை கஷ்டப்படுத்தினாங்க. விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு விளம்பரம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு மக்களோட வாழ்க்கை விடியல, அவங்க குடும்பத்துக்கு மட்டுமே தான் விடியல் வந்திருக்கு. இப்ப மறுபடியும் திமுக வந்திருக்காங்க, இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. திமுக கொடுக்கிற வாக்குறுதி எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். பூலோகத்துல செத்தவங்க நரகத்துக்கு போனாங்களாம், யமலோகத்துக்கு போய் யமலோகத்துல வரிசையில நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்ப ஒவ்வொருத்தரோட கணக்கும் சித்திரகுப்தன் பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப முதல்ல வந்து நின்ன ஆளோட கணக்கெல்லாம் பார்த்து சித்திரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 2 பொய் பேசுறான்னு சொன்னாங்க. கோவப்பட்ட யமன் வாய வச்சுக்கிட்டு, பொய்யா பேசுற, பொய் பேசுற வாயில பூரி கட்டையாலேயே அடிச்சு இவனை நரகத்துக்கு அனுப்புங்க. அவன் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டானா. 2வது ஆள் வந்து நின்னான். கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 10-15 பொய் சொல்றான் யமன் சார். கோவப்பட்ட யமன், அத்தனை பொய் எப்படிடா பேசுறீங்க? இத்தனை பொய் பேசுற வாய்க்கு பூரி கட்ட பத்தாது, சவுக்கு கட்டையாலேயே அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்க. அவனும் அழுதுகிட்டே நரகத்துக்கு போயிட்டான். இப்ப 3வதா ஒரு ஆள் வந்து நின்னான். அவனோட கணக்கு பார்த்த சித்திரகுப்தன், யமன் சார் இவன் ஒரு நாளைக்கு 20-25 பொய் சொல்றா யமன் சார். ரொம்ப கோவப்பட்ட யமன், டேய் மனுஷனா பிறந்து அத்தனை பொய் எப்படிடா பேசுவீங்க? இவனுக்கெல்லாம் சாதா கட்டை பத்தாது, தேருக்கு முட்டு கொடுக்கிற பெரிய கட்டையா வச்சு இவனோட வாயில அடிச்சு நரகத்துக்கு அனுப்புங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே போனானா. அதை பார்த்த யமன், ஏடா இவ்வளவு பெரிய கட்டையாலேயே அடிக்க சொல்லிருக்க, நீ என்ன சிரிச்சுக்கிட்டே போற, பயம் இல்லையான்னு கேட்டாரா. அதுக்கு அவன் சொன்னானா, ஒரு நாளைக்கு 20-25 பொய் பேசுற எனக்கே தேருக்கு முட்டு கொடுக்கிற கட்டையால் அடிக்க சொல்லிருக்கீங்க, என் பின்னாடி நிக்கிறவன் திமுக தேர்தல் அறிக்கை எழுதுனவன் அவனோட வாய நினைச்ச சிரிச்சேன்னு சொன்னாரா. அந்த அளவுக்கு திமுக இருக்கிறது எல்லாமே பொய், அந்த வாக்குறுதியில இருக்கிறது எல்லாமே பொய். ஸ்டாலின் சொல்றாரு 1.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை தருவாங்களா. இப்ப சொன்னேனே திமுக 2800 பேருக்கு வேலை கொடுத்ததுலயே 1000 கோடி ஊழல். அப்ப அவங்க 1.5 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தா எத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்வாங்கன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க. போன முறை திமுக தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு. போன முறை பெண்களுக்கு சொன்னாங்க 1000 ரூபாய் கொடுப்போம், நீங்க மாசம் மாசம் வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி அப்பாவி பெண்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்தாரா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாரு. அதுவும் உங்க மேல அக்கறையில கொடுக்கல,
எம்பி எலெக்ஷன் வருது, அந்த தேர்தல்ல உங்க ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக கொடுத்தாரு. அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாரா? தகுதியான பெண்களுக்கு மட்டுமே 1000 ரூபான்னு சொன்னாரு. தெரியாம தான் கேக்குற, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, இல்லன்னா தேர்தல் சமயத்திலேயே சொல்லி இருக்கணும்ல, நான் தகுதியான குடும்ப தலைவிங்களுக்கு மட்டுமே கொடுப்போன்னு. இப்பவும் பெண்களை மறுபடியும் ஏமாத்தலான்னு கொடுக்கறாங்க வாக்குறுதி. ஒரு கூப்பன் தருவாங்களா, 8000 ரூபாய்க்கு கூப்பன். திமுக கொடுக்கிற கூப்பன் எல்லாம் செல்லுமா? அந்த கூப்பன் வச்சுக்கிட்டு தாய்மார்கள் எல்லாரும் ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி, வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே வாங்கிக்கணும்னு சொல்றாரு ஸ்டாலின். நீங்களே சொல்லுங்கம்மா, விக்கிற விலைவாசியில, இந்த திமுக ஆட்சியில இருக்கிற விலைவாசியில 8000 ரூபாய்க்கு இதெல்லாம் வருமா? ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, இந்த திமுக காரங்க கொடுக்கிற கூப்பன் எல்லாம் நம்பாதீங்க. திமுக கொடுக்கிற கூப்பன் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஆடி தள்ளுபடிக்கு துணிக்கடையில தருவாங்களே கூப்பன், அந்த மாதிரி இருக்கும். மேல கொட்டை கொட்டையா 8000 எழுதிருப்பாங்க, கீழே சின்ன சின்ன எழுத்துல நிறைய கண்டிஷன்ஸ் எழுதிருப்பாங்க. நீங்க 50,000 ரூபாய்க்கு வாங்கினா இந்த 8000 ரூபாய் கூப்பன் செல்லும். 2031 வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தா இந்த கூப்பன் செல்லும். இது கிளியாம இருந்தா, சாயம் போகாம இருந்தா, நீங்க மடிச்சு வைக்காம இருந்தா இந்த கூப்பன் செல்லும். எல்லாத்துக்கும் மேல தகுதியானவங்க கையில இருந்தா இந்த கூப்பன் செல்லும்னு சொல்லுவாங்க. விஞ்ஞானமா பேசுவாங்க, டெக்னிக்கலா பேசி மக்களை ஏமாத்துவாங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் நம்பாதீங்க. எலெக்ஷன் வந்தா ஊர் ஊரா வருவாங்க, அப்பா வருவாரு, பையன் வருவாங்க, புதுசா மாப்பிள்ளை சார் கூட கிளம்பி இருக்காரு. எல்லாரும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு வாக்குறுதி தருவாங்க. வந்தா நகை கடன், பயிர் கடன், கல்வி கடன், விவசாய கடன், பக்கத்து வீட்டு கடன், பால் கடன், காய்கறி கடன், முடிஞ்ச காலை கடன் கூட ரத்து பண்றோம்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பாதீங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தா கடன் எல்லாம் தள்ளுபடி செய்ய மாட்டாங்க, அவங்க கொடுத்த வாக்குறுதியை தள்ளுபடி செய்வாங்க. நீங்க இந்த முறை அம்மாக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க ஆட்சிக்கு வருவோம், நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வராம, மக்களுக்காக ஆட்சி நடத்தாம, குடும்பத்துக்காகவே ஆட்சி நடத்தினார் ஸ்டாலின். நம்ம அதிமுக மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மா வழி வந்தவங்க. அதனால மக்களோட தேவைகளை தெரிஞ்சு, அறிஞ்சு, புரிஞ்சு, மக்களுக்காக மகத்தான திட்டங்கள் 297 திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நம்ம கொண்டு வந்த திட்டங்களை பார்த்து ஸ்டாலின் கேட்கிறாரு, இதெல்லாம் நிறைவேற்றவே முடியாதுன்னு. யார்கிட்ட வந்து பேசுறாரு? அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை மகத்தான திட்டங்கள் இருந்தது? தாலிக்கு தங்கம் திட்டம், மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், மினி கிளினிக் திட்டம், அம்மா உணவகம் திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், இலவச மின்சாரம் திட்டம். திமுகவால யோசிச்சு கூட பார்க்க முடியாத மகத்தான திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நாங்க புரட்சி தலைவர் வழி வந்தவங்க, புரட்சி தலைவி அம்மா வழி வந்தவங்க. நாங்க சொல்றது மட்டுமே தான் செய்வோம், செய்யறது மட்டுமே தான் சொல்லுவோம். இப்ப உங்களுக்காக ஏராளமான திட்டங்கள். விலையில்லா கேஸ் திட்டம், வருஷத்துக்கு 3 சிலிண்டர் உங்க வீடு தேடி வரும். கிராமத்துல 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும். அம்மா இல்லம் திட்டம், வீடு இல்லாத ஏழைகளுக்கு அரசாங்கம் இடம் கொடுத்து அதுல வீடும் கட்டித்தரப்படும். ஏழைகளுக்கு ஒற்றை வீடு நிச்சயம். உங்களோட மகிழ்ச்சியே எங்க லட்சியம். வேலை இல்லாத மாணவர்கள் தவறான வழியில போயிடக்கூடாதுன்றதுக்காக கல்லூரி முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு மாசம் 2000 பிளஸ் 2 முடிச்சு வேலைக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும். சிறு வியாபாரிகள், ரோட்டோரமா சின்ன சின்ன கடையை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ற சிறு வியாபாரிகளை காப்பாத்த அவங்களோட கடன் தள்ளுபடி செய்யப்படும். சிறுபான்மை மக்கள்
ஓட்டுக்காக மட்டும் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனை வந்தா தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்கிற ஸ்டாலின் மாதிரி இல்லாம சிறுபான்மை மக்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்ன்றதுக்காக அவங்க தொழில் தொடங்க வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் பச்சை தமிழர், ஒரு விவசாயி மகன். அதனால தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு தொகுப்போடு சேர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு தரமான புடவையும் தரமான வேட்டியும் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளோட கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கைம்பெண்களுக்கும் வர்ற பென்ஷன் 1200 ரூபாய் 2000 ரூபாவாக உயர்த்தி தரப்படும். உதயசூரியன் ஆட்சியில இருட்டுல மட்டுமே வாழ்ற பெண்களுக்காக, பெண்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வரணும்ன்றதுக்காக குலவிளக்கு திட்டத்துக்கு கீழே மாசம் 2000 ரூபாய் வழங்கப்படும். இந்த 5 வருஷ திமுக ஆட்சி காலத்துல வரி எல்லாம் ஏறி போச்சு, விலையெல்லாம் ஏறி போச்சு. அத்தனை தர மக்களும் கஷ்டப்படுறாங்க. அதனால ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். பெண்களுக்கு இன்ப அதிர்ச்சியா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். பெண்கள் பாதுகாப்புக்காக 5 லட்சம் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அரசு பள்ளி மாணவர்களோட மருத்துவ கனவை நினைவாக்க 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர் நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும். இன்னும் எத்தனையோ திட்டங்கள் மாணவர்களுக்காக, மீனவர்களுக்காக, விவசாயிகளுக்காக, முதியவர்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காகவே திட்டங்களை தீட்டி மக்களுக்காக நல்லாட்சி கொடுக்க துடிக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நம்புங்க. அம்மாவை நம்புங்க. அம்மாவை நம்புனா ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தயவு செஞ்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக, தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்துக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற முதியவர்களுக்காக, தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்கிற இந்த தேர்தல்ல உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டையிலையில் வாக்களித்து ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம அன்பு சகோதரர் அண்ணன் மனோகரன் அவர்களுக்கு இரட்டையிலை சின்னத்துல வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.